Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு YouTube சேனலை எப்படி ப்ராப்பரா கிரியேட் பண்றது அப்படினு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நியூ YouTube சேனல் கிரியேட் பண்றதுக்கு பேசிக்காவே நம்மகிட்ட லேப்டாப் ஆர் Android ஃபோன் இருந்தா போதுமானது. நான் என்கிட்ட இருக்கிற Android ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கிறேன். நியூ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான நீட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு யூடியூப் ஆப்பு, எனி ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருக்கணும் அண்ட் இமெயில் ஐடி. இது மூணும் தான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான நீட்ஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப் சேனல் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 க்ரியேட் இமெயில் ஐடி. ஓகே, இப்போ இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் போயிட்டு கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி உங்களோட இமெயில் ஐடி சைனிங் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக்கிங் இன்ஃபோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும். மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பிஸ்னஸ் தான். பட் ஆனால் இருந்தாலுமே நீங்கள் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது. ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். நான் இப்போ ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்டர் யுவர் நேம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் பர்த்டே அண்ட் ஜெண்டர். உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், மந்த்து, டே, இயர் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜெண்டர் ஃபீமேல். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நாமளே க்ரியேட் ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு யூனிக்காக இருக்கணும். அதாவது யூனிக்காக இருக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ க்ரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஆட் ஃபோன் நம்பர். ஓகே, நீங்கள் இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோ. இப்போ மேனுக்குட்டி அந்த நேமில் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அதுதான். ஓகே, இப்போ நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கு தேவையான மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைட் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் லெட்டரோட அந்த லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா யூஸ் யூடியூப் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சேனலுக்கு ஆல்ரெடி ஏதாவது நேம் ஜெனரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த நேமை போட்டுக்கோங்க, இல்லைனா அதையே வச்சுக்கோங்க. நான் அதையே வச்சுக்கிறேன். இப்போ க்ரியேட் சேனல் அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா சேனல் க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு.
தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டோன்னா யூடியூப் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆயாச்சு. ஸோ இதில் வந்து உங்களோட மெயில் ஐடி தான் லாகின் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். அதாவது உங்களோட மெயில் ஐடியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள மெயில் ஐடி இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த மெயில் ஐடி தான் இங்கே சைனிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கோங்க. எதுக்காக வந்து டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாற்றிட்டா தான் நமக்கு வந்து லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லோகோ இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் சேனலோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் சேனல் டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் கீழேருந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம சேனல் செட்டிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லே அவுட்டில் வந்துட்டு எந்த செட்டிங்ஸும் நம்ம பண்ண வேண்டி இருக்காது. ஸோ அதனால் பிராண்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிராண்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொஃபைல் பிக்சர். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்து டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனலுக்கு ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேனர் இமேஜ். அதாவது நம்ம சேனலுக்கு வந்துட்டு அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட லோகோவுக்கு பேக் சைடு வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அங்கே ஃபில் பண்ணுறது தான் பேனரு. ஸோ அந்த பேனர் இமேஜ் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம கேலரிக்கு தான் வரும். ஸோ அதில் ப்ரௌஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதையே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பேனர் இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து வீடியோவோட வாட்டர் மார்க்கு, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு நம்ம சேனலோட நேமை வந்துட்டு வாட்டர் மார்க்காக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்துட்டு வாட்டர் மார்க்கு, வீடியோவில் வாட்டர் மார்க்கு. ஸோ அது எப்படி எப்படின்னா, இதுவும் அதே மாதிரி அப்லோட் கொடுத்துக்கோங்க. அது கேலரியில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் உங்கள் சேனலோட நேமை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து நீங்கள் வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் க்ரியேட் பண்ணல, ஸோ அதனால் நான் அப்லோட் பண்ணலை. அதுவும் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்டு பேனர் இமேஜ் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு பப்ளிஷ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்திங்கன்னா போதும், இது வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன். சேனலோட நேமை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த பாருங்கள், நம்ம சேனல் நேம் பக்கத்தில் ஒரு பென்சில் மார்க் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், ஸோ இந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆட் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன அதையும் கொடுத்துட்டு, அதே மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ ஸோ அந்த லாங்குவேஜ் தேவைப்பட்டால் இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் லிங்க்ஸு, அது உங்களுக்கு வேறு ஏதாவது சேனலோட லிங்க்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் இன்ஃபோ. அதில் வந்து மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா, உங்கள்கிட்ட பர்சனல் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெயில் ஐடி. ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடும், சேவ் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் யூடியூப் சேனல் வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.